அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஒரு பெரிய கும்பல் மன்னிச்சிருங்க, காலையிலேருந்து இன்டர்நெட்டு வேலை செய்யலை. ஃபோனில் நான் எப்படியாச்சும் வீடியோ போடலான்னு நினச்சேன், அதையும் என்னால் சரியாக பண்ண முடியல. லைவ் போடலாம் அப்படின்னாலும் இந்த சைடு ஜியோ நெட்வொர்க் ஒர்க் ஆகலை. ஏகப்பட்ட சிக்கல், பயங்கரமான சிக்கல். அப்படி இப்படின்னு போராடி இப்போ தான் இன்டர்நெட் கனெக்ஷன் ரீஸ்டோர் ஆச்சு. ஆன உடனே இந்த வீடியோ நான் உங்ககிட்ட பேசுகிறேன். ஆனால் அதுக்கே லேட் ஆயிடுச்சு, 6 மணி ஆயிடுச்சு. அதனால் நான் மிகவும் தாழ்மையுடன் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், மன்னிச்சிருங்க. இன்றைக்கின்னு பார்த்தா இப்படி அதிரடியான ஒரு நாளாக இருக்குது வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு நானே மிரண்டு போயிட்டேன். ப்ரோமோலாம் பார்த்து என்னடா இது 4 ப்ரோமோ போட்டிருக்கிறாங்க, 2வது ப்ரோமோ, 3வது ப்ரோமோ. நான் அதை பார்க்கும்போது எனக்கு கிளியராக தெரிஞ்சது அது ப்ராங்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 4வது ப்ரோமோ அன்எக்ஸ்பெக்டட்லி வேற மாதிரி ப்ரோமோ. இந்த சந்தானம் ஒரு படத்தில் அரையன் 305 கடவுள்னு நினைக்கிறேன், அந்த படத்தில் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார். கலக்குங்கன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக ஒருத்தன் 2 வருஷத்துல இத்தனை கலக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் இல்லையா? அந்த மாதிரி தெரியலன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக ஒரு மனுஷன் இப்படியாங்க பண்ணுவான் ராணவ். அதுவும் ஓட்டிங்ல மிகப்பெரிய வளர்ச்சிங்க ராணவுக்கு. மக்கள் மொத்தமாக ராணுவுக்கு தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க பாய்ஸ் டீமில். எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் இவங்க எல்லாரும் தூக்கி சாப்பிட்டு ராணுவ மேலே போயிடுவாரோ. நான் இந்த வைல்ட் கார்டு இன்ட்ரோடக்ஷன்லாம் நடக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். எனக்கு என்னமோ ராணுவம் என்னை லைட்டாக இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி தோணுது. இந்த மனுஷங்குள்ள என்னமோ இருக்குது. நிச்சயமாக இருந்தால்னா ஒரு புதுசாக ஒரு விஷயத்த கிளப்ப போகிறாரு, இவர் தான் என்னமோ பண்ண போகிறாருன்றது எனக்கு தோணுது. ஏதோ ஒரு பச்சை சொல்லுதுன்னு கூட நான் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக இதே வார்த்தையை தான் நான் சொல்லியிருந்தேன். அன்றைக்கி சொன்னது இன்றைக்கி நடக்குது. முதல்ல ப்ரோமோவில் என்ன நடந்துச்சுன்றதை பார்த்துருவாங்க. இன்றைக்கி ஒரு ப்ரோமோ கூட போடல, நம்ம மொதல் ப்ரோமோலேருந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் நடக்கிற விஷயம் என்னென்னா, காலையில் ஒரு ஃபீட்பேக் கொடுக்க சொல்கிறாங்க. இந்த ஃபீட்பேக் ஃபீட்பேக்காக இல்லாமல் குறை சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக தான் நடந்துச்சு. முக்கியமாக இது 2வது ப்ரோமோக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரோமோக்கும் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை இருக்குது. ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் ஜாக்லின் எது பண்ணாலும், இப்போ என்ன ஒருத்தன் தாக்குறான், நான் அடிபட்டேன், எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நான் அவனை தாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வன்மத்தை காட்டிட்டேன்றாங்க. இது எப்படி, எந்த வகையில் நியாயம்? அப்போ என்ன ஒருத்தன் தாக்குனால அப்போ அதுக்கு பேர் என்னடான்னு கேட்டால் அது மாஸ், அது தக் லைஃப். அது கலக்கிட்டார், மாஸ் பண்ணிட்டார். ஜாக்லின் மூக்கை உடைச்சிட்டாங்க, ஜாக்லின் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. திருப்பி ஜாக்லின் அதை காட்டினாங்கன்னா ஜாக்லின் வன்மத்தோடு நடந்து கொள்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியவே இல்லை. காலையில் என்ன நடக்குது, இந்த ஃபீட்பேக்கில் தீபக் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இவங்களை நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்கணும், கற்றுக்கிட்டு வாங்க, என்கிட்ட கற்றுக்கோங்க, நான் உங்களுக்கு கற்றுத்தரேன். இவர் ஸ்டூடெண்ட்டு, தீபக் ஸ்டூடெண்ட்டு, இவங்க மாரல் டீச்சர். அதுவும் அவங்களோட கேரக்டர் என்ன அப்படின்னா, மாரல்னா என்னன்னே தெரியாத மாரல் டீச்சர். இதுதான் அவங்களோட கேரக்டர். இவனுங்க என்னமோ காலையில் சொல்கிற ஃபீட்பேக் எல்லாமே மாரல் டீச்சரை உண்மையாலுமே மாரல் டீச்சர்னு நினச்சிக்கிட்டு குறையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நல்லா பண்ணுறாங்க, க்யூட்டாக பண்ணுறாங்க. ஆனால் மாரல் அவங்கக்கிட்ட இல்லாத மாதிரி தோணும். தீபக் என்கிட்ட கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஏன் இதை சொல்கிறாரு, அன்னைக்கு கிளாஸ் எடுக்கும்போது நேற்று மாரல்னா உங்களுக்கு ஏகப்பட்ட மாரல்ஸ் தெரியும் அப்படின்ற மாதிரி லைட்டாக ஜாக்லின் ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்காக இப்போ என்கிட்ட கற்றுக்கோங்க. இந்த மாரல் நுண்ணையெல்லாம் சாப்பிட்டுட்டு அதே கையோடு எடுத்து முத்துக்குமரன் வைக்கும்போது இந்த மாரல் நுண்ணையெல்லாம் எங்கே போச்சு? ஸ்கூல் படிக்கும்போது லவ் பண்ணக்கூடாது, அது தப்புன்னு சொல்கிற இடத்துல இருக்கக்கூடிய தீபக் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவருடைய மாரல்ஸ் எங்கே போச்சு? இதெல்லாம் நம்ம கேட்கலாம்ல. இது ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் நடக்கிற விஷயம். 2வது ப்ரோமோவில் ஜாக்லின் கிளாஸ் எடுக்கிறாங்க. அவங்க நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. மாரலுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, ஏன்னா அவங்க மாரல் டீச்சரே கிடையாது. மாரல்னால் என்னன்னே தெரியாத ஒரு மாரல் டீச்சர். ஸோ அவங்களுக்கு என்ன வருதோ அதை சொல்கிறாங்க. இங்கே ஒரு பிரச்சனை வருது. தீபக் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, என்னமோ சொன்னாங்க, நான் சரியாக கவனிக்கல. இதுக்கு வெளியில் சோஷியல் மீடியாவில் வன்மத்தை கொட்டி விட்டார் ஜாக்லின் இரிட்டேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுகிறாங்க. அப்போ காலையில் நடந்ததுக்கு பேர் என்னடான்னு கேட்டால் அது ஒன்றும் இல்லை. அதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. டாஸ்கில் எப்படி நீங்கள் ஜாக்லின் வன்மத்தை காட்டலாம்? ஜாக்லின் எது பண்ணாலுமே தப்பு அப்படின்னு பேசக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும் பொழுது என்ன பேச முடியும்? ஓட்டிங் கூட பார்த்தீங்கன்னா தீபக்கை தாண்டி போயிட்டு இருக்காங்க. அதாவது தீபக்கை விட கீழே வந்துட்டாங்க ஜாக்லின். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில் போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? முழுக்க இது பர்சனல் வெஞ்சன்ஸ் மாதிரி தான். ஒரு பிளேயர் மேலே ஒரு வெஞ்சன்ஸ் கேம் ஆடுற மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே, அது இருக்கட்டும். அது போக போக மாறும். ஜாக்லின் அவாய்ட் பண்ணிட்டுலாம் கேர்ள்ஸ் டீமில் ஒன்றுமே பண்ண முடியாது. முக்கியமாக சௌந்தர்யா ஆர்மி தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஜாக்லின் அடிக்கிறாங்க. ஏன்னா சௌந்தர்யாவை தாண்டி ஜாக்லின் போயிடக்கூடாது அப்படின்றதுல அவங்க குறிக்கோளாக இருக்காங்க. இப்போ இது பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் தானே போயிட்டு இருக்கு. ஸோ எப்படியாச்சும் சௌந்தர்யாவை டாப்பில் கொண்டு போயிடணும் அப்படின்னா ஜாக்லின் கிட்டே வரக்கூடாது. ஜாக்லின் கிட்ட வந்துட்டா அப்படின்னா, அவள் விளையாட ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா அது சௌந்தர்யாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும். ஏன்னா ராணுவ இப்போ விளையாட ஆரம்பிக்கும் போதே சௌந்தர்யாவை பயங்கரமாக எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. தானாக எக்ஸ்போஸ் ஆகுறாங்க.
ஜாக்லினும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டுமொத்த சோழியும் முடிஞ்சு போச்சு. அதனால போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. இது வந்து 2வது ப்ரோமோ கதை. 3வது ப்ரோமோவில் சத்யாவுக்கும் ராணுவுக்கும் சண்டை வருதுங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், ஸ்கூல் படிக்கும் போது என்ன மைத்துக்கடா காதல் கதையெல்லாம் நீங்கள் வந்து கொண்டு வரீங்க, அது தப்புடான்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் எனக்கு பிரச்சனையே வந்துருக்கு. மாற்றி மாற்றி லவ் பண்ணுறானுங்க, ஒருத்தரும் லவ் பண்ணுறானுங்க. ஏகப்பட்ட டிசைனாக முக்கோண காதல் வந்து இந்த டாஸ்கில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த டாஸ்க் எவ்வளோ அழகாக பண்ணலாம், ஆனால் இவங்களோட ஒட்டுமொத்த நோக்கமும் லவ்வாக தான் இருக்குது. நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன், நீ இவ்வளோ லவ் பண்ணு, நீ 3வது ஆளை லவ் பண்ணு, இப்படி போய்கிட்டு இருக்கு. கேவலமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் உலகத்திலே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்கூல் அந்த மாதிரி அசிங்கமாக மாற்றி இது விஜய் சேதுபதி கேட்கணும். ஸ்கூலில் காதலிக்கிறத நீங்கள் ஊக்கப்படுத்துகிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, என்ன இளவு இது? ஆனந்தி ஸ்டூடெண்ட்டாக இருந்துக்கிட்டு வைஸ் பிரின்சிபலை போய் ரூட்டு விடுறதெல்லாம் நாராசமாக இல்லையா? அவர் க்யூட்டாக இருக்காருன்றது. இது வந்து 3வது ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்னா, சத்யாவுக்கும் ராணுவுக்கும் இடையில சண்டை வர மாதிரி நடக்குது. ஏற்கனவே இவங்க பேசி வச்சுக்கிட்டாங்க, யார் பவித்ராவும் ராணுவும் பேசி வச்சுக்கிட்டாங்க, நம்ம 2 பேருமே திமிரு பிடிச்சவங்க தானே, ஸோ நம்ம 2 பேருமே சண்டை போட்டுக்கலாம் அப்பப்போ அப்படின்ற மாதிரி பேசி வச்சுக்கிட்டாங்க. ஸோ சத்யா வந்து ராணுவ பவித்ரா வந்து எப்பயுமே ரூட் விடுறாருன்றதுனால சத்யா ட்ரிகர் ஆகி ராணுவ சண்டை போகிற மாதிரி. இது உண்மையாலுமே நடந்துச்சா? நான் ஏன்னா லைவும் பார்க்கல, நெட்டில் அதனால லைவும் பார்க்கல, இல்லை இது பிராங்கா அப்படின்றது தெரில. இது வந்து ராணுவ சண்டைக்கு போகும்போது அவர் வந்து சட்டையெல்லாம் பிடிக்கிறாரு, அது வந்து பவித்ரா கடுப்பாக வராங்க. நீ ராணுவ நடந்துக்கிற விஷயம் எனக்கு வந்து சரியா படலை அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா அந்த ஸ்கூல் கேரக்டர் இருந்து வெளியில வந்து உண்மையான பவித்ராவா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது உண்மையாலுமே பிடிக்காது. ஒருத்தவங்க கிட்ட போய் சண்டை போடுறதுலாம் பவித்ராக்கு பிடிக்காது. அவங்க வந்து ஒரு சாஃப்டான ஒரு கேரக்டர். ஸோ அவங்க வந்து அதை ரியாக்ட் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் திட்டிக்கிறாங்க. அதுதான் 3வது ப்ரோமோ. வாடி பொடின்னு பேசாத, இவர் வந்து போடி அப்படின்றாரு, நீ வாடி பொடின்னு பேசாத அப்படின்னு சொல்லிட்டு. இது ஐ திங்க் இட்ஸ் அ பிராங்க் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. 4வது ப்ரோமோ இந்த டாஸ்க் முடிஞ்ச பிறகு தான் எப்பயுமே சண்டை வருது. நேற்று நைட்டு அப்படி தான் ஒரு சண்டை போச்சு, இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு சண்டை வருதுங்க. இந்த ப்ரோமோ பார்த்து நான் மிரண்டு போயிட்டேன். ராணுவ தெரிக்க விட்டாப்புல. இப்போ ராணுவ வந்து ஓவர் ஆக்டிங் பண்ணுறாரு அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நான் கேட்க வேண்டிய கேள்வி, சௌந்தர்யா ஓவர் ஆக்டிங் பண்ணும்போது என்ன பண்ணீங்க? முத்துக்குமரன் ஓவர் ஆக்டிங் பண்ணும்போது என்ன பண்ணீங்க? கேரக்டராக பயங்கரமாக பண்ணுறாங்க, இந்த ஷோவை என்கேஜாக கொண்டு போகிறாங்க, டிஆர்பியை கூட்டுறாங்கன்னு என்னென்னமோ உருட்டுனீங்களே. ராணுவம் பண்ணும்போது அது வந்து தப்பாக தெரியுதுங்க. 4வது ப்ரோமோவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணுவுக்கும் சத்யாவுக்கும் மீண்டும் சண்டை வர மாதிரி காட்டுறாங்க. காஸ்டியூம்லாம் மாறி இருக்கு, ஒரு மாதிரி ஜெயில் கைதி போடுற காஸ்டியூம் மாதிரி இருக்கு. அது நைட் ட்ரெஸ் மாதிரி இருக்கு, ஆனால் ஒரே யூனிஃபார்மாக போட்டிருக்கிறாங்க எல்லாரும். பாய்ஸ் டீம்ல எல்லாரும், கேர்ள்ஸ் டீம்ல அதே மாதிரி யூனிஃபார்மா ஒரு நைட் ட்ரெஸ் மாதிரி ஒன்று போட்டுருக்காங்க, ஒரு மாதிரி கிளிட்டர் ஜிகி ஜிகி ட்ரெஸ் மாதிரி போட்டுருக்காங்க. சரிங்களா? சண்டை போடுறாங்க. சண்டை போட்டுருக்கும் போது ராணுவ என்ன சொல்றாருன்னா, இனிமே இங்க யாருமே லவ் பண்ணவே கூடாது பாத்துக்கோ அப்படின்றாரு. இங்க பிரச்சனையே இதுதான். நேற்று எதுக்கு சண்டை போட்டாங்கன்னா, நாங்கெல்லாம் லவ் பண்ணிட்டு சுத்துறோம், நீ எதுக்கு லவ் பண்ற? இப்படி பார்க்கும்போது ஏதோ அண்ணா நகர் டவர் பார்க்க பார்க்குற மாதிரி இருக்குன்னு விஷால் சொன்னான். நேற்றே நம்ம அதை கண்டிச்சு பேசிடணும். இப்போ ராணுவ லவ் பண்ணுறானோ இல்லையோ, அவன் பண்ணுறது தப்பு தான். நீங்கள் அதுக்கு மேலே கேவலமாக பண்ணுறீங்க. ஸ்கூல்னால் லவ் மட்டும் தான் இருக்குமா? எவ்வளோ சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கும், அதையெல்லாம் காட்டுங்கடான்னா நாங்கள் லவ் பண்ணுவோம். பாருங்க, விஷால் வந்து தர்ஷிகாவை லவ் பண்ணுறாரு. தர்ஷிகாவை லவ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் அன்ஷிதா கண்ணு விடுறாரு. சரிங்களா? சத்யாவும் பவித்ராவும் லவ் பண்ணுறாங்க. பவித்ரா இவங்க 2 பேரும் டபுள் சைடு. அந்த சைடு வந்து சத்யாவை டாவடிக்கிறாங்க ரியா. இந்த சைடு பவித்ராவை ரூட் விடுறாரு ராணுவ. இப்போ ராணுவுக்கு லவ் பண்ணணும், லவ் கண்டென்ட் கொடுக்கணும். ஆளாளுக்கு லவ் பண்ணுறீங்களே, ராணுவ சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, உள்ள எதுலையுமே சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி சௌந்தர்யாவும் ராயனும் லவ் பண்ணுறாங்க. இவங்க ஆனந்தி வந்து வைஸ் பிரின்சிபலாக இருக்கக்கூடிய அருணை லவ் பண்ணுறாங்க. இப்படி மாற்றி மாற்றி லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேற்று வந்து இதை பற்றி பேசினாங்க. இந்த லவ் கண்டென்ட் வந்து வர்ஷினி சொன்னாங்க வரக்கூடாது, இது நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஜாக்லின் வந்து நாங்கள் பேசுகிறோம், இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இன்னைக்கு அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக வெடிச்சு சத்யா சண்டைக்கு போகிறான். இதில் தர்ஷிகாவை பார்த்தீங்களா, கொடுத்த கேரக்டரை ஒழுங்காக பண்ண துப்பு இல்லை, பேச வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நீங்கள் ஒழுங்காக பண்ணுறீங்களா? தர்ஷிகா எத்தனை நாளாக நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? டாஸ்க்கு நல்லா விளையாண்டீங்க. டாஸ்க்கு தாண்டி ஒரு இண்டிவிஜுவலாக எதனா பிரமாதமாக தர்ஷிகா பண்ணாங்களான்னு கேட்டால் ஒரு ஆணையும் பிடுங்கலை. இப்போ பிக் பாஸ் சொல்லலை உங்களை லவ் பண்ண சொல்லி, நீங்களாக தான் வந்து அந்த கேரக்டரை எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டீங்க. ஸோ உங்களுக்கு இந்த கேரக்டர் தேவையா? இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு கான்செப்ட் தேவையா? சௌந்தர்யா லவ் பண்ணுறாங்க. யாரா லவ் பண்ணுறா? ஆமாம், நீங்கள் லவ் தானே பண்ணுறீங்க. டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே யாரை லவ் பண்ணலான்னு சொல்லிட்டு பேசினதே சௌந்தர்யா தான். இல்லைன்னு சொல்ல முடியுமா? ராயனும் சௌந்தர்யாவும் நம்ம லவ் பண்ணலான்னு பேசிக்கிட்டாங்க. ஜெஃப்ரி கிட்ட சொல்கிறாங்க,
ஸோ நம்ம லவ் கண்டென்ட் கொடுக்கலாம், இதெல்லாம் இவனை லவ் பண்ணுற மாதிரி இவங்களை லவ் பண்ணுற மாதிரிலாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, பள்ளிக்கூடங்களில் காதல் மட்டும்தான் இருக்கா? அதை மட்டும் நீங்கள் பெருசாக காட்டுறீங்களே. 24 மணி நேரமும் லவ் மட்டும்தான் அங்கே போய்கிட்டு இருக்கு. அப்போ படிப்பு இல்லை, ஒரு பண்பாடு இல்லை, எதுவுமே இல்லை. இது சில பேர் பூமர்த்தனமாக பேசுகிறான்னு சொல்லுவாங்க. வச்சுக்கோ, ஸ்கூலில் லவ் பண்ணுறதை ஆதரிக்கக்கூடாது. அது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அது நடக்குதா, அது நடந்துட்டு போட்டோம். நீங்கள் இதை சோஷியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரியாலிட்டி ஷோவில் நீங்கள் அதை பெருசாக ரொம்ப உன்னதமான ஒரு விஷயமா காட்டாதீங்க. அது பல பேரை அஃபெக்ட் பண்ணும். பல பேர் அதை பார்த்து கெட்டு போவாங்க, உண்மையாகவே கெட்டு போவாங்க. ஸோ இது பண்ணுறதே கேவலமான ஒரு ஸ்கிரிப்டு. இதில் பொங்குறாங்க. ராணவ கெடுக்கிறாராம். யாரா லவ் பண்ணுறா? லவ் பண்ணுறா ஒரு பொண்ணும் பையனும் உட்காந்து பேசினா லவ்வா? ஆமாண்டி லவ் தான். சாரிங்க, நான் கொஞ்சம் கோவப்பட்டேன். ஆமாங்க சௌந்தர்யாங்க, அது லவ் தான். ஏன்னா உங்களுடைய வாயால் நீங்களே சொல்லியிருக்கீங்க, நீங்கள் இவங்க லவ் பண்ணுறாங்க. நேற்றுலாம் மாறி மாறி லெட்டர் கொடுத்துக்கிட்டீங்களே, அதுக்கு பேர் என்ன? அது லவ் தானே? ஜாக்லின் கிட்ட சொல்கிறாங்க, மச்சான் இது ஒரு சின்ன கான்செப்ட் மச்சான், இப்போ யார் மச்சான் லவ் பண்ணிட்டு சுற்றுறா அப்படி இப்படின்னு சொல்லும்போது, ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு இவங்க உண்மையாலுமே லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ எதனா பேசினாரான்றது தெரில. நீங்கள் கான்செப்டுக்காக லவ் பண்ணாலுமே அது தப்பு தான். யாரா லவ் பண்ணுறா? ஏன் இத்தனை நாட்களாக கேர்ள்ஸ் பேசிக்கிட்டதெல்லாம் நமக்கு தெரியாதா? முக்கியமாக தர்ஷிகாவாக இருக்கட்டும், பவித்ரா, அப்புறமா ஆனந்தி, நீங்களாம் சுனிதா, அன்ஷிதா, நீங்களாம் என்ன பேசிகிட்டு இருந்தீங்க அந்த வீட்டுக்குள்ளே? லவ் பண்ணுற மாதிரி ஒரு பையன் கூட வரல. வைல்ட் கார்ட்லையாச்சும் ஒருத்தன் வரட்டும், அவனை லவ் பண்ணுற மாதிரி நம்ம எதனா பண்ணுவோம். லவ் கண்டென்ட்டே இல்லை. இன்க்ளூடிங் சௌந்தர்யா, ஜாக்லின் கூட இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. சுனிதா ஏகப்பட்ட மாமா வேலை பண்ணாங்க அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பேசிட்டு பண்ணிவிட்டு இன்றைக்கி அது ஒருத்தன் கேட்குறான்னும் போது, ஏன்னா அவருக்கு கிடைக்கல அதனால் கேட்குறாருங்க, வைத்தறிச்சல் தான் கேட்குறாரு. ஆனால் கேட்குறது நல்லது தான். இத்தனை நாளாக எனக்கு தெரியலன்னு சொன்னீங்களடா, பாருங்கடா என்னால் என்ன பண்ண முடியும் பாருங்கடா. இன்றைக்கி வீடே பற்றி எரியுது. ராணவ் அப்படிங்கிற ஒரு நபரால் பற்றி எரியுது. பொண்ணுங்க பசங்களுக்குள்ளே அவ்வளோ பெரிய பிரச்சனை. பொண்ணுங்க பசங்களுக்குள்ள இல்லை, சிங்கிள் மேன் வெர்சஸ் ஹவுஸ்மேட்ஸ். இந்த டீச்சர்ஸ்லாம் ஓரமாக ஒதுக்கிட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாரு கூடயும் சண்டை ராணவுக்கு. அன்ஷிதா கரெக்டாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அன்ஷிதா வின்னிங் ஆர்ட்ஸ் கண்டிப்பாக. என்ன சொல்கிறாங்க? இந்த லவ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் இது வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு, இனிமேல் அதை யாரும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஷால் ஆசைப்பட்டு பண்ணாப்பல, இப்போ அதில் ஒரு ஆப்பு வந்துட்டோமோ அவர் கோவப்படுறாரு. நீ யாரா கேரக்டர் டிசைன் பண்ணுறதுக்கு, நீ யாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கத்துறாரு. என்னங்கடா என்ன இத்தனை நாளாக நீங்கள் தானடா கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தீங்க, ஒருத்தவங்களை ஓவர்டேக் பண்ணுறான்னு உங்களுக்கு பத்திக்கிட்டு எரியுதுல. முத்துலாம் இனிமேல் அவ்வளோதான். ஒட்டுமொத்த நாமினேஷனும் ராணுவுக்கு தான் வரப்போகுது. இப்போ என்ன ஆகிட்டு இருக்கு தெரியுமா? இது வெளியில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இவங்க உள்ள பண்ணுறது. ஒரு ஆள் எல்லாரும் கூட சண்டை போடுறது, இல்லை அப்படியே ரிவர்ஸில் எல்லாரும் சேர்ந்து ஒருத்தங்கிட்ட சண்டை போடுறது மக்கள் மத்தியில் ராணுவுக்கு ஒரு பெரிய எழுச்சியை கொடுத்துருக்கு. ஓட் பேங்க் செதறுது. பயங்கரமான ஓட்டிங் போய்கிட்டு இருக்கு. 4வது இடத்துல இருக்கிறாரு ராணுவ. எங்க ரஞ்சித்தெல்லாம் தாண்டி போயிருக்கிறார். இது முடிஞ்சா டைம் இருந்தால் இன்னொரு வீடியோவில் நான் இந்த வாரம் ஓட்டிங் லிஸ்ட் அனலைசஸ் நம்ம பார்ப்போம், சரிங்களா? ஆக மொத்தத்தில் ஒரு நபர் எப்பயுமே வைல்ட் கார்டில் வர ஒருத்தன் இந்த மாதிரி சிக்குவாண்டா அப்படின்றதுக்கு மீண்டும் ஒரு நிரூபணமாக ராணுவ வந்திருக்கிறாரு. ராணுவ ஒத்தையாளாக இருந்துக்கிட்டு அத்தனை பேருடைய தூக்கத்தையும் எடுத்திருக்கிறாரு. முக்கியமாக முத்துக்குமரன், விஜய் விஷால், தீபக்கு, யாரெல்லாம் பாய்ஸ் டீமில் வலுவாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் மண்டையிலும் ஏறி உட்காந்து எப்படி சொல்கிறது, தபேலா வாசிக்கிற மாதிரி தான் வாசிக்கிட்டு இருக்காப்புல. சத்யா பயங்கர காண்டில் இருக்கிறாரு. கைகலப்பு மாதிரி போய்கிட்டு இருக்கு. இதைத்தான் என் மக்கள் எதிர்பார்த்தாங்க. அது நடக்குது. இத்தனை வாரங்கள் கழித்து நடக்குது. இப்போ என்ன பிரச்சனைனா, வீக்கெண்டில் இது எப்படி வெடிக்க போகுது? யாருக்கு இது பேக் ஃபயர் ஆக போகுது? காதல்னு சுத்தின இவங்களை வச்சு செய்ய போறாரா விஜய் சேதுபதி? இல்லை, அவங்க லவ் பண்ணா நீ ஏன்டா நடுவில் போறேன்னு சொல்லிட்டு ராணுவ வச்சு செய்ய போறாரா? பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த ஒரு பிரச்சனையில ஒரு கரெக்டான ஸ்டாண்டை விஜய் சேதுபதி எடுத்தாரு அப்படின்னா இத்தனை வாரங்களா அவர் மேல இருக்கக்கூடிய கலங்கங்கள் துடைக்கப்படும். இவர் மட்டும் தப்பா ஒரு விஷயத்த எடுத்துட்டாரு அப்படின்னா பள்ளிக்கூடங்களில் காதலிப்பதை ஆதரிக்க கூடாது. அந்த ஸ்டாண்டில் இருந்து விஜய் சேதுபதி மாறாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாருன்னா ஒன்றுமே நம்ம செய்ய முடியாது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ராணுவோடைய இந்த பர்ஃபார்மன்ஸ் பற்றி? ராணுவ மேலே எல்லாருமே இப்படி ஏறி பாயிறாங்க இல்லையா, அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? உங்களோட கருத்துக்கள். முக்கியமாக சௌந்தர்யாவுக்கு ராணுவனா என்னன்னு தெரில, ரொம்ப இலக்காரமாக போயிட்டார் பொழுது. எதுக்கு அப்படி ஒரு கத்து? எதுக்கு
நீங்கள் பார்த்தீங்களா? இப்போ அவங்க கிளியராக பேசுகிறாங்க, வாய்ஸில் எந்த பிரச்சனையும் இல்லை. கத்தும்போது வாய் கிழியுது, 4 ஊருக்கு கேட்கும்போல அப்படி கிழியுது, அந்த மாதிரியான சவுண்டு. இப்போ யாரா லவ் பண்ணுறாங்க? அப்படி தானேங்க இந்த டாஸ்கில் நீங்கள் அதானங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதை தாண்டி என்னங்க பண்ணுறீங்க? நீங்கள் ஒன்று சொல்லுங்களேன், சத்யா பவித்ரா என்ன பண்ணுறாங்க? இந்த லவ்வை தாண்டி ஒரு ஸ்டூடெண்ட்டாக சுவாரஸ்யமாக பண்ண ஒரு விஷயம். விஷாலு தர்ஷிகாவும் லவ்வை தாண்டி ஸ்டூடெண்ட்டாக சுவாரஸ்யமாக பண்ண விஷயம். ரியா சத்யா பின்னாடி சுத்தறதை தாண்டி சுவாரஸ்யமாக பண்ண ஒரு விஷயம். ராணோ பவித்ரா பின்னாடி சுத்தறதை தாண்டி சுவாரஸ்யமாக பண்ண ஒரு விஷயம் இந்த சண்டை போட்டது. சரிங்களா? ஸோ வேற என்ன, வைஸ் பிரின்சிபலும் ஒரு பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஜெஃப்ரி வந்து ஓகே, பிடி வாத்தியாரா ஜெஃப்ரி நல்லா பண்ணுறாப்புல. என்ன கேட்டால் மாரல் சயின்ஸ் டீச்சரும் தமிழ் டீச்சரும் சூப்பராக பண்ணுறாங்க, அது எந்த குறையும் கிடையாது. மற்றபடி இந்த ஸ்டூடெண்ட்ஸில் இந்த லவ் பண்ணக்கூடிய இந்த ஆட்கள் இருக்காங்கல்ல, ராயன், சௌந்தர்யா, என்ன பண்ணுறீங்க? ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க லவ்வை தாண்டி? அப்போ நீங்கள் அதை பேசவே கூடாது. இதை விஜய் சேதுபதி கேட்பாரா? நீங்கள் டாஸ்கில் என்ன பண்ணீங்க? லவ் மட்டும் தானே பண்ணீங்க, அப்போ அதை தானே பேசுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்பாரா? கேட்கணும். பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.